ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இட்டாலி ட்ரிப்போட செகண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். பொலோனியாலேருந்து ரோமுக்கு நாங்கள் இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக செம டயர்டு. ட்ரெயினில் உட்காந்து vlog எடுக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. பட் இந்த ட்ரெயின் ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், ஜன்னல் வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இது ஹை ஸ்பீட் ட்ரெயினுன்றனால மொத்த ட்ரெயினும் அண்டர் கிரவுண்ட்லேயே தான் போச்சு. அப்பப்போ வெளியே வந்துட்டு திருப்பி அண்டர் கிரவுண்டுக்கே போயிருது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெயின் அண்டர் கிரவுண்ட்லேயே போகிறனால மொபைல் ஃபோனில் சிக்னல் கிடைக்காது. ஸோ ஏதாவது மூவி டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா பார்க்கலாம், இல்லைன்னா டிராவல் டைமில் நம்ம காலி. நார்மல் ட்ரெயினாக இருந்தால் வெளியே வேடிக்கை பார்த்தாவது டைம் ஓட்டிடலாம். அப்பப்போ ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி வெளியே வரும். பட் அந்த டைம் வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சீனிக்காக இருந்துச்சு. ரோம் போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 hour முன்னாடி ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்தாங்க. நான் இந்த சாக்லேட் வேஃபர் அண்ட் ஐஸ் டீ தான் வாங்கியிருந்தேன். ஸ்நாக்ல மொத்தமே 2 ஆப்ஷன் தான், வேஃபர் இல்லைன்னா குக்கி. ஐஸ் டீ என்னமோ நார்மலாக தான் இருந்துச்சு, பட் இந்த வேஃபர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வேஃபர் வாங்கினனால என் ஹஸ்பண்டை நீங்கள் குக்கி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க வச்சிட்டேன். ஆனால் குக்கி என்னமோ சுமாராக தான் இருந்துச்சு. நான் வாங்கின வேஃபர் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம ரோம் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம இப்போ கொலோசியம் முன்னாடி தான் நிற்கிறோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நாளைக்கு உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எல்லாரும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த இடம் காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நம்மளும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம். ஆச்சரியமா இருக்கு, 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் வந்து இன்னைக்கு சன்செட் ஆகல. பொதுவா இங்க 4 மணிக்கெல்லாம் சன்செட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நாளைக்கு மார்னிங் உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு டேவை ட்ரிவி ஃபவுண்டன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா டைம் ஆக இங்கே க்ரௌடு ரொம்பவே அதிகமாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 8 o'clock ஆகுது. இப்போவே கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது. பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஸோ பேட். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2025 இங்கே கொஞ்சம் புது ரூல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க போல். நெட்டில் நான் பார்த்த வரையே அந்த மாதிரி எதுவும் அப்டேட்ஸ் எதுவுமே போடலை. ஸோ நான் வந்தோடனே இந்த ஸ்பாட் நல்லா இருக்குது, இங்கே உட்காந்து ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துடலாம். நாங்கள் போய் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்தா வேமா போலீஸ் வந்து ஏமா கீழே இறங்கி இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை ஃபைன் எதுவும் போடல. சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஒரு வழியா நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிருந்தேங்க. இதை விட இந்த ஸ்பாட் இன்னும் நல்லா இருக்கு. இப்போ பண்ணுவாங்க. சோ உள்ள யாரும் வந்து இங்க உட்காந்து போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ சவுண்ட் எடுக்கிற ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. நம்ம வந்து இங்க வந்து ஒரு காயின் கையில எடுத்து ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஷோல்டர் வழியா இப்படி வந்து அந்த காயினை வந்து நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் வழியா லெஃப்ட் ஷோல்டர் வழியா அப்படியே ஒரு காயினை தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி ரோமுக்கு வந்து சீக்கிரமா வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து இருக்கு. நம்ம அதையே வந்து ட்ரை பண்ணலாம். சரி, இதை ட்ரை பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு யூரோ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த காயின் தான் இருக்குன்னு நம்ம ஊர் 1 ரூபா காயின் எடுத்து கொடுத்தாங்க. இதை போடலாமான்னு கூட எனக்கு தெரியலையே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சுற்றி முற்றி யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு ஒரு குட்டி ப்ரேயரை போட்டுட்டு காயினை உள்ளக்க டாஸ் பண்ணியாச்சு. சுற்றி முற்றி எல்லாரும் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போ ரோமுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரோம். இங்கே கூட்டம் வரவங்களே ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு காலைல நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. ஸோ செம்மையாக பசிக்குது. இட்டாலியில் ட்ரெடிஷ்னலாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்கன்னு நம்ம போய் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபொக்காச்சியோ, அப்புறம் இந்த க்ரீம் பண்ணுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் இங்கே வந்தாலும் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு கேப்பச்சினோ, அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கோம். இங்கே பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்களாம், எல்லாமே ஸ்வீட்டாக, லைக் மார்னிங் க்ரோசான், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேஸ்ட்ரீஸ் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஒரு கப் ஆஃப் காஃபி இல்லைன்னா ஜூஸ். இதுதான் இவங்க பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து 23 பவுண்ட் வந்திருக்கு, 23 யூரோ வந்திருக்கு. பார்க்கலாம் டேஸ்ட் அதுக்கு வர்த்தா இருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு டூரிஸ்ட் ட்ராப் மாதிரி தான். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின இடத்துல வந்து இந்த க்ரீம் பன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 யூரோ, இங்கே 5 யூரோ. காஃபி வந்து எவ்வளோக்கு வாங்கினோம் இதுக்கு முன்னாடி? 1.5 யூரோ. இங்கே வந்து 3.5 யூரோ. பட் இதுதான் இன்னைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். பட் அந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்த்து தான். இந்த க்ரீம் எல்லாமே இங்கே வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகுது.
ப்ரெட்டுமே வந்து வெரி ஹார்டாக உள்ள சாஃப்டாக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். அந்த இதுக்கு வந்து 5 பவுண்ட்ஸ் வந்து நான் வந்து 5 பவுண்ட்ஸ் ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் அங்கே சாப்பிட்டதோட இங்கே வந்து இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜூஸ் வந்து பியூர் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ ஆரஞ்ச் ஜூஸ்க்கு என்ன ப்ரைஸ் போட்டுருக்காங்கன்னா 5 பவுண்ட்ஸ் ஃபார் ஆரஞ்ச் ஜூஸ். பெரிய கடையில் வச்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தான், பட் நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. ஆரஞ்சு வந்து அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஓகே, கேப்பச்சினோ நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது நிமலனோட டிபார்ட்மெண்ட். அப்புறம் ஃபொக்காஷியோ வாங்கியிருக்கோம். ஃபொக்காஷியோ ட்ரை பண்ணுவோம். இது நான் ஏற்கனவே வந்து இங்கேயே சாப்பிட்ருக்கேன், யூகேலையும் சாப்பிட்ருக்கேன். குளிருக்கு ஒரு வார்மத்தோட செம்மையா இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை.